நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு கோல் இருக்கு, லைஃப் கோல் இருக்கு, என்னுடைய பசங்க எஜுகேஷனுக்காக நான் சேமிக்கணும், அவங்களுடைய வெட்டிங்காக நான் ஒரு பெரிய ஒரு பணம் சேர்க்கணும், என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு கார்பஸ் சேர்க்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு வேகான ஒரு கோல்ஸ் தான் இருக்க ஒழிய கோலுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றீங்க இல்லையா, அந்த பணம் தான் மணி வில் காம்பவுண்ட், யுவர் ட்ரீம்ஸ் டசன்ட் காம்பவுண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவைகள், இந்த ஏஐ உலகத்துல இருக்கக்கூடிய தேவைகள் என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவலும் தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு சில கோர்சஸ் வந்து அவங்க நிறைய பேர் அவங்க போறாங்க, அதை அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கோல் மேப்பிங் செஷன் நம்ம கண்டக்ட் பண்ணி அவங்க உட்காந்து பேசும்போது, இன்வெஸ்டர் உட்காந்து அவங்களுடைய கோல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது, வணக்கம், வெல்த் வித் கௌஷிக் சேனலுக்கு உங்க எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 பாயிண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல சீரீஸ் 1 வீடியோ போட்டிருந்தோம். அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பில்லரை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சீரீஸ் 1 வீடியோ பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், இல்ல மேல கார்டு வரும், அந்த வீடியோவை தவறாம பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கோர்வையா உங்களுக்கு என்னங்கிறது புரியும். இந்த பில்லர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல் ஆர்கிடெக்சர். கோல் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாருக்கும் ஒவ்வொரு லைஃப் கோல்ஸ் இருக்கும். இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைஃப் கோல் வச்சிருப்பீங்க. எந்த கோலை நீங்க ப்ராமினெண்டா உங்க மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த கோல் பத்தி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா எதுக்காக சொல்றேங்கிறது ஃபுல்லா உங்களுக்கு புரியும். அந்த லைஃப் கோல்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க உருவகப்படுத்தணும். என்ன கோலுங்கிறத நான் உருவப்படுத்தணும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு கோல் இருக்கு, லைஃப் கோல் இருக்கு, என்னுடைய பசங்க எஜுகேஷனுக்காக நான் சேமிக்கணும், அவங்களுடைய வெட்டிங்காக நான் ஒரு பெரிய ஒரு பணம் சேர்க்கணும், என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு கார்பஸ் சேர்க்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு வேகான ஒரு கோல்ஸ் தான் இருக்க ஒழிய ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு ஒரு டைம் பவுண்டான ஒரு டைம் கொடுத்து அவங்கள்ட்ட மைண்ட்ல அது இல்லை. ஸோ உங்க பிரெயின் எதை கேப்சர் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோலுக்கு ஒரு டைம் பவுண்ட் பீரியட் கொடுத்துட்டு அது எவ்வளவு அமௌண்ட் எந்த பீரியட்ல உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க வந்து கிளியரா மைண்ட்ல தெளிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பிரெயின் வந்து அதை கேப்சர் பண்ணும். ஸோ பிரெயின் கேப்சர் பண்ணும்போது யூ ஆர் வயர்டு டு என்ஷூர் தட் கோல் இஸ் அச்சீவ்டு பை யூ. எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கோல்ல ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணாம நீங்க ஒரு கோல் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு வேக் திங்கிங். அந்த வேக் திங்கிங் வந்து வேக் ஆக்ஷனுக்கு தான் லீட் ஆகுமே ஒழிய அது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வெல்த் கிரியேஷன் ஜேர்னிக்கு உங்களை கைட் பண்ணாது. ஸோ ஆக்சுவலி தெர் இஸ் அ சேயிங், எ கோல் வித்தவுட் அ ரூபி அமௌண்ட் அண்ட் அ டெட்லைன் இஸ் ஜஸ்ட் அ ட்ரீம் அண்ட் ட்ரீம்ஸ் டோன்ட் காம்பவுண்ட். என்ன அப்படின்னா, ஒரு கோல் இருக்குன்னா அந்த கோலுக்கு இவ்வளவு அமௌண்ட் இவ்வளவு காலத்துக்குள்ள அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த கோலை நோக்கி நீங்க போவீங்க. கோலுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றீங்க இல்லையா, அந்த பணம் தான் மணி வில் காம்பவுண்ட், யுவர் ட்ரீம்ஸ் டசன்ட் காம்பவுண்ட். சோ இந்த பில்லர் 2ல என்ன நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த கோல் ஆர்கிடெக்சரே. சோ கோல் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, it is a process of converting your life aspirations into ஒரு ஃபண்டட், அதாவது நான் சொன்ன மாதிரி இவ்வளவு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அதை தவிர வந்து ஒரு டைம் பவுண்டு பிளஸ் ஒரு இன்வெஸ்டபிள் மிஷனை நோக்கி உங்களை கொண்டு போகும். ஸோ இந்த ப்ராசஸை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயமே உங்களுடைய ஃபினான்ஷியல் வெல்த் கிரியேஷன் ஜேர்னில ஒரு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும். நீங்க என்ன பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை பத்தி நீங்க கேட்டிருந்தாலும் இல்ல பெரிய யூடியூபர் பத்தி ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வீடியோ கேட்கறதுக்கு பதிலா இந்த விஷயத்தை நீங்க உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா that will be the biggest motivation for your financial wealth creation journey. So இந்த கோல் மேப்பிங் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 டிஃபரெண்ட் கேட்டகரிஸா நம்மளால அதை ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இதுல மட்டும் 4 விதமா நம்ம அதை பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமீடியட் கோல்ஸ், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், மீடியம் டேர்ம் கோல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ். டிபிக்கலி இமிடியட் கோல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதோடைய டைம் லைன் வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எந்த மாதிரி விஷயங்கள், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு இல்ல, அந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க கிரியேட் பண்ணணும். ஒன்னு. ரெண்டாவது, வருஷம் நீங்க ஒரு வகேஷன் போயிட்டு இருக்கீங்க, அந்த வகேஷன் போறதுக்காக நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது 3-4 வருஷம் கழிச்சு தான் நீங்க அதை ஃப்ரூட்ஃபுல்லா அதை நீங்க ரியலைஸ் பண்ண முடியும். அதுக்கு பதிலா ஒரு ஷார்ட் டேர்மா மாசம் ஒரு 5,000 10,000 எவ்வளவு உங்களால அமௌண்ட் முடியுமோ அதை வந்து வகேஷன் கோலுக்காக ஒரு ஷார்ட் டேர்மா நீங்க பார்க் பண்றது. அதை தவிர நீங்க வந்து ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட அப்கிரேட் உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு அதை வாங்கி ஒரு அப்கிரேட் பண்ண போறீங்க,
அதுக்கு உண்டான விஷயங்களை இமிடியட் கோல்ஸ்க்குள்ள வரும். அது ஷார்ட் டேர்ம் டெட் ரீபேமெண்ட். சப்போஸ் நீங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு பர்சனல் லோன் வாங்கிருக்கீங்க, இல்ல வேற யார்ட்டையாவது வாங்கியிருக்கீங்க, அதை நீங்க வந்து வித்தின் 1 இயர் இல்ல 18 மந்த்ஸ்க்குள்ள நீங்க அதை க்ளோஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம வந்து லாங் டேர்ம் டிப்ளாய்மெண்ட்டுக்காக கொண்டு போக முடியாது. இமிடியட் கோல்ஸ் கணக்குக்குள்ள இது எல்லாமே வந்துடும். ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள், ஓகே, நீங்க இமிடியட் கோல் சொல்றீங்க, வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்றீங்க, சில எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தோம். ஆனா இத எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த கோலுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு எஃப்டியை விட ஒரு 1/4% 1/2% ரிட்டர்ன்ஸ் அதிகமா வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதை தவிர என்ன இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப்டி இருக்கு, எஸ்பி அக்கௌண்ட் இருக்கவே இருக்கு. எஸ்பி அக்கௌண்ட் எந்த சினாரியோல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா ஒரு பெரிய பேங்க்ல வந்து எஸ்பி அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 3% அந்த மாதிரி தான் இருக்கு. சில பிரைவேட் பேங்க்ஸ்ல உங்களுக்கு 6% 6.5% வரைக்கும் எஸ்பி அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு உண்டான இம்மீடியட் கோல்ஸுக்கான பணத்தையும் அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்றோம். அடுத்தது பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் டிபிக்கலி 2 to 5 இயர் டைம் பீரியட். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ல என்ன மாதிரி கோல்ஸை நம்ம உள்ள ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 5 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு வீடு வாங்க போறோம், அதுக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட் பில்ட் பண்றதுக்காக நம்ம பண்றோம். இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுக்கு ஒரு சீட் கேபிட்டலுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஆர் நீங்க ஒரு கார் வாங்க போறோம், அந்த காருக்காக இனிஷியல் அமௌண்ட் பில்ட் பண்றதுக்காக இந்த கோலை நம்ம எடுத்துட்டு போறோம். ஆர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவைகள், இந்த ஏஐ உலகத்துல இருக்கக்கூடிய தேவைகள் என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவலும் தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு சில கோர்சஸ் வந்து அவங்க நிறைய பேர் அவங்க போறாங்க, அதை அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்னென்ன கரியர்ல இருக்காங்களோ அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை பொறுத்து அதுக்கு உண்டான ஸ்கில் அப்கிரேட நோக்கி போறாங்க. ஸோ அந்த ஸ்கில் அப்கிரேட் வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்குள்ள வரும், விச் இஸ் டிபிக்கலி பிட்வீன் 2 to 5 இயர்ஸ். ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்குன்னு சொன்னா நீங்க என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஆர்டிஸ் வந்து அந்த அளவுக்கு இப்போதைக்கு ஒரு யூஸ்டான வெஹிக்கிளா இல்ல, பட் இருந்தாலும் நான் அது இருக்கு அப்படிங்கிறதுனால நான் கொடுத்துருக்கேன். கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட் பாத்தீங்கன்னா, இது வந்து பழைய எம்ஐபின்னு சொல்லுவாங்க, மந்த்லி இன்கம் பிளான் சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு கேட்டகரி இருந்துச்சு. அந்த கேட்டகரி வந்து இப்போ கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. அதுல ஒரு 10-15% மட்டும் தான் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கும். ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட்ல கொடுத்தோம்னா நம்மளால ஒரு 9-9.5% வரைக்கும் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்ததை நம்ம பார்த்தோம்னா மீடியம் டேர்ம் கோல்ஸ். இந்த மீடியம் டேர்ம் கோல்ஸ்ங்கிறது 5 to 10 இயர்ஸ் நம்ம டைம் லைன் வச்சிருந்தோம்னா அதை மீடியம் டேர்ம் கோல்ஸ்னு சொல்லுவோம். டிபிக்கலி என்னென்ன மாதிரி கோல்ஸ் எல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ள வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட ஹையர் எஜுகேஷன், இல்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றீங்க, அதுக்கு நீங்க வந்து ஃபுல் அமௌண்ட் நீங்க கார்பஸ் பில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்டானது. ஆர் நான் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் நான் சூஸ் பண்ண போறேன், ஒரு 55 இல்ல நான் 50 இயர்ஸ்லயே நான் ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் நான் சூஸ் பண்ணோம், அதுக்கு உண்டான கார்பஸ் பில் பண்றது இந்த மீடியம் டேர்ம் கோல்ஸ்ல பிட்வீன் 5 to 10 இயர்ஸ்ங்கிற பீரியடுக்குள்ள வரும். இதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா, நார்மலா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதை தவிர பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் சேஃப்டி கொடுக்கணும், இல்ல பீரியாடிக்கலா நம்ம ஒரு விட்ரால் பண்ண போறோம்னா அந்த போர்ஷனை மட்டும் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸோ இல்ல ஒரு அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்லயும் நம்ம கொடுத்துட்டு பாக்கி இருக்கிறத நார்மல் ஈக்விட்டி மிட் கேப், ஈக்விட்டி ஸ்மால் கேப், ஈக்விட்டி லார்ஜ் கேப் அந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை தவிர என்பிஎஸ்லயும் இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த ஃபைனல் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங் டேர்ம் கோல்ஸ். இந்த லாங் டேர்ம் கோல்ஸ்ங்கிறது என்ன, எதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கோ அது எல்லாமே லாங் டேர்ம் கோல்ஸ். எந்த கோல் வந்து இந்த இதுல ஃபிட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், டிபிக்கலி ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். குழந்தை இப்பதான் 3 வயசு 4 வயசு இருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் 15 வருஷம் கழிச்சு தான் அவங்களுடைய எஜுகேஷனோ மேரேஜோ வரப்போகுது அப்படின்னு சொன்னோம்னா அது லாங் டேர்ம் கோல்ல ஒவ்வொருத்தருடைய ஏஜை பொறுத்து அது கேட்டகரைஸ் ஆகும். அதை தவிர ஒரு ஜென்ரேஷனல் வெல்த் பில்டிங், நார்மலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க வெல்த் டிரான்ஸ்ஃபர், லெகசி டிரான்ஸ்ஃபர் பத்தி நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லாங் டேர்ம் கோல்ஸ்ல விச் இஸ் டிபிக்கலி 10 இயர்ஸ் அண்ட் அபவ் இந்த கேட்டகரியில தான் உங்களுக்கு வரும். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா ஈக்விட்டி டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்மால் கேப், மிட் கேப்ஸ் அண்ட் அதர் ஃபிளெக்சி கேப், மல்டி கேப் திங்ஸ். அதை தவிர டிரெக்ட் ஈக்விட்டி, யாராவது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பிசினஸ் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஃபோர்சியபிள் ஃபியூச்சர்ல ஒரு 20 இயர்ஸ் growth கிடைக்கும் எவ்ரி இயர், மார்க்கெட் ஷேர் அந்த கம்பெனிக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா தே வில் ப்ராபப்லி லுக் அட் டைரக்ட் ஈக்விட்டி ஆல்சோ. அதை தவிர இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் பீப்புள், அவங்க பிபிஎஃப்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க,
அவங்களுடைய பிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரீட்ஸ் வந்து இப்போ நல்ல ஒரு ப்ரிஃபர்ட் கேட்டகரியா வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் ரீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ரிசியேஷனை தவிர வந்து ஒரு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லயுமே ரீட்ஸ் வந்து ஒரு 7-8% வருஷம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ஃபேவரபிள் இன்ஸ்ட்ருமெண்டா இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளா வந்து பரவலா எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த சமயத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஸோ இந்த வீடியோ பீனிங்ல நம்ம என்ன சொன்னோம், ஒரு கோலுக்கும் ஒரு நம்பர் கொடுங்க, அந்த நம்பரை தவிர அதுக்கு வந்து டைம் பவுண்டான இவ்வளவு வருஷத்துல அந்த கோல் அச்சீவ் பண்ண போறோங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ப்ராசஸுக்கு ஸ்மார்ட் எஃப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் எஃப் ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் கோல்ஸ் வித் அ ஃபினான்ஷியல் லென்ஸ். இது என்ன அப்படிங்கிறத ஒரு 4 பாயிண்ட்ல நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆக்சுவலி இந்த SMART ஸ்மார்ட் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறது MBA படிச்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவென்ட், டைம் பவுண்ட் அண்ட் எஃப் ஃபண்டட் ஃப்ரேம் ஒர்க். ஸ்மார்ட் எஃப் ஃப்ரேம் ஒர்க், ஸ்மார்ட் ஃபண்டட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதுல ஸ்பெசிபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிளைண்ட் சொல்றாங்க, அதாவது அவங்க வந்து ஜென்ரலா என்னுடைய குழந்தைகளோட எஜுகேஷனுக்காக நான் ஒரு 25 லட்ச ரூபா சேர்க்கணும் அப்படிங்கிறத திங்க் பண்றதுக்கு பதிலா என்னுடைய டாட்டர் அவங்களுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அவங்களுடைய இன்ஜினியரிங் டிகிரி இந்த ஒரு இன்ஸ்டிடியூட்ல அவங்க படிக்க போறாங்க, அந்த இன்ஜினியரிங் டிகிரி 2033ல அவங்க படிக்க போறாங்க, அதுக்கு எனக்கு 25 லட்ச ரூபா வேணும், இதை தான் ஸ்பெசிபிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோல் ஃப்ரேம் ஒர்க்ல இந்த மாதிரி இந்த டைம் பவுண்டு இவ்வளவு அமௌண்ட் இந்த பர்சனுக்காக இந்த கோலுக்காக நம்ம மெஷர் பண்ணும்போது மட்டும்தான் இது அந்த ஸ்மார்ட் ஃப்ரேம் ஒர்க்ல ஸ்பெசிபிக்ங்கிற கேட்டகரி கீழே வரும். அடுத்தது வந்து மெஷரபிள். ஒரு கோலும் அது ஒரு அமௌண்ட்டை இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்த்துருந்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஃபிளேஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 10 லட்ச ரூபா கோல், இன்னைக்கு வந்து 10 லட்ச ரூபா நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, இங்கேருந்து 10 வருஷம் கழிச்சு ஒரு 8% இன்ஃபிளேஷன் வருது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு அமௌண்ட்டா நமக்கு தேவைப்படும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 21 லட்ச ரூபா வரும். ஸோ இதை தான் வந்து நம்ம மெஷரபிள் கோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது இந்த ஸ்மார்ட் எஃப் ஃப்ரேம் ஒர்க்ல அச்சீவபிள் அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அச்சீவபிள்ங்கிறது என்னன்னா, உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, அதுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஆனா அந்த அமௌண்ட்டை இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய வருமானத்தை வச்சு நீங்க அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா மற்ற எந்த கோலை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்க எடுத்துட்டு போகலாம். இந்த விஷயத்த நீங்க டிஸ்கஸ் பண்றது தான் நம்ம வந்து அச்சீவபிள்ங்கிற ஃப்ரேம் ஒர்க் உள்ள கொண்டு வருவோம். அடுத்தது வந்து ரெலவென்ட். அதாவது ஒரு கோல் வந்து உங்களுடைய ஃபேமிலி வேல்யூஸ்க்கு வந்து ரிலேட்டபிளா இல்லை அப்படின்னு சொன்னா அதை நீங்க வந்து ஒரு கோலாவே நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காகவும் யாரோ ஒருத்தரை வந்து உங்களுடைய வெக்கேஷன் பிக்சர்ஸ் நீங்க அமிச்சு அவங்க ஹாப்பி ஆகிறதுக்கோ இல்லை அவங்க வந்து பொறாமப்படுறதுக்கோ இருக்கக்கூடிய விஷயத்துக்காக நீங்க ஒரு செலவு பண்ணி அதுக்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் எஃப் ஃப்ரேம் ஒர்க்ல டைம் பவுண்ட். அதாவது ஒரு டைம்லைன் இல்லாத கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வெறும் விஷ்லிஸ்ட் மட்டும்தான். ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒரு கோலுக்கும் மந்த் அண்ட் இயர் இது ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபியூச்சரே உங்களுக்கு தெரியும். கடைசியா ஸ்மார்ட் எஃப் ஃப்ரேம் ஒர்க்ல ஸ்மார்ட் எல்லாம் பார்த்துட்டோம். எஃப் ஃபண்டட். இந்த ஃபண்டட் ஃப்ரேம் ஒர்க்ல என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுடைய மந்த்லி எஸ்ஐபிஸ் எல்லாத்தையுமே ஒரு கோலுக்கும் நீங்க ஈச் ஆஃப் தோஸ் கோல்ஸை நீங்க மேப் பண்ணணும். ஸோ எந்த கோலாவது நீங்க மேப் ஆகாம இருந்தது அப்படின்னு சொன்னா, அல்லது உங்களுடைய மொத்த எஸ்ஐபியை எல்லா கோல்ஸ்க்கும் பொதுவா நீங்க மேப் பண்ணீங்கன்னா தட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. 1 எஸ்ஐபி 1 கோல் அந்த மாதிரி நீங்க வந்து கொண்டு போனா மட்டும்தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரெயின் வயரிங் டெக்னிக்காக நமக்கு வந்து இது ஃபேவரபிளா முடிஞ்சு நம்மளுடைய வெல்த் கிரியேஷன் ஜர்னியை ரொம்ப ஸ்மூத்தன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கோல் மேப்பிங் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் புலப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல் கான்ஃபிளிக்ட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து எல்லாருடைய கோல் டிஸ்கஷன்ஸ் போதும் நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் சொல்லுவாரு, நான் 3 வருஷத்துல நான் வீடு வாங்கணும், என்னுடைய டாட்டரோட எஜுகேஷனை நான் வந்து இவ்வளவு ரூபாய்க்கு நான் ஃபண்ட் பண்ணணும், அடுத்தது நான் ரிட்டையர்மெண்ட் ஒரு 55க்குள்ளே நான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 3 கோலும் ஒரே சமயத்துல ஒருத்தரால ஃபண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கோலை தள்ளி போட வேண்டிய தேவை இருக்கும், ஆர் ஒரு கோலை வந்து நம்ம ரீஸ்கோப் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம். ஆக்சுவலி இந்த கோல் ஆர்கிடெக்சர், திஸ் வீடியோ இஸ் அபவுட் கோல் ஆர்கிடெக்சர். இந்த கோல் ஆர்கிடெக்சர் உங்களுடைய கோல்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்றதுக்கான விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். திஸ் இஸ் ஆக்சுவலி a gift. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கான்சியஸ் ட்ரேட் ஆஃப்ஸ் ஆர் 1000 times பெட்டர் தேன் அன்கான்சியஸ் ஃபினான்ஷியல் ட்ரிஃப்ட். ஸோ இப்போ ஒரு ரியல் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு இன்வெஸ்டர் எங்களை கோயம்புத்தூர்ல பார்க்க வந்திருந்தாரு. கோயம்புத்தூர் போயிருக்கும் போது நான் ஒருத்தர் பார்க்க வந்திருந்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா,
கையில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தார். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் ஆப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நோட்ஸ் ஆப்பில் அவருடைய கோல்ஸ் எல்லாம் எழுதியிருந்தார். ஒரு 4 கோல்ஸ் எழுதியிருந்தார். ஸோ அவருக்கு உட்காந்துட்டு இந்த மாதிரி கோல் ஆர்கிடெக்சர், கோல் மேப்பிங் நம்ம பண்ணும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 2 கோல் தான் இப்போதைக்கு அவரால் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. பாக்கி 2 கோல்ல ஒரு கோல் வந்து அந்த கோல் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த செஷன் முடிஞ்ச உடனே ஃபீல் பண்ணாரு. இன்னொரு கோலை நாங்கள் ரீஸ்கோப் பண்ணி அதை வந்து ரீமாடல் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கோல் மேப்பிங் செஷன் நம்ம கண்டக்ட் பண்ணி அவங்க உட்காந்து பேசும்பொழுது, இன்வெஸ்டர் உட்காந்து அவங்களுடைய கோல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் பொழுது, இதுல வரக்கூடிய லேர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா அவங்க ரேண்டமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத விட இதுல வந்து ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த 9 பாயிண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா இதை லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் இட் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இந்த கோல் ஆர்கிடெக்சர் பத்தின வீடியோ உங்களுடைய 9 பாயிண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்ல செகண்ட் பாயிண்ட் தான். இன்னும் 7 பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த 9 பாயிண்ட்ஸையும் நீங்க வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் வெல்த் கிரியேஷன் ஜர்னிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய பில்லர் 3 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்சூரன்ஸ் பிஃபோர் இன்வெஸ்டிங். இந்த பாயிண்ட்டை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்யூ ஸோ மச்.